எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், சோழர்களுடைய பாதாள சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லி. அந்த ஷார்ட்ஸில் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருப்பேன். அது விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோ வேணும்னா கேளுங்கன்னு சொன்னால் கமெண்ட்டில் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ எனக்கு பார்க்கணும் போடுங்கன்னு சொல்லி. அந்த வீடியோ தான் இது, சோழர்களுடைய பாதாள சுரங்கப்பாதை. அது எங்கே இருக்குது? நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை அப்படின்னாலே ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த பாதாள வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன அப்போல்லாம் சின்ன பிள்ளை உண்மையாக நடக்கிற மாதிரி நினச்சிக்குவோம். அதுமாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம செவி வழி தகவலாக நம்ம எங்கள் ஊர்லேயே உள்ள இந்த பெரிய கோயிலில், சிவன் கோயிலில் குளத்துக்கு அடியில் ஒரு பாதாள சுரங்கப்பாதை இருக்குது, அது வேலை தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதை நம்புவோம். ஆனால் பிற்காலத்தில் அதெல்லாம் நம்ம விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு வரலாற்று ஆய்வாளர்கள் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுமாதிரி பாதாள சுரங்கப்பாதை தஞ்சாவூரில் இருக்குது, அங்கங்கே இருக்குது அப்படிலாம் சொல்லப்படுது. ஆனாலும் அதற்கு ஏன்னா அது இன்னும் ஆய்வு செய்யலை, ஒன்றும் ஆய்வு செய்யலை. பாதாள சுரங்கப்பாதை இருக்கிறதுன்னு இது வரைக்கும் எதுவும் ஒரு உறுதிப்பட தகவலாக எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆனால் சுரங்கப்பாதையில் இருந்திருக்கலாம். அப்படி அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாதாள சுரங்கப்பாதை நிச்சயமாக சுரங்கப்பாதை தான். அது அதோடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் சோழர்கள், பாண்டியர்கள், நம் தமிழ் மன்னர்கள் அனைவருமே மக்களுடைய நலன் கருதி வாழ்ந்தார்கள்ங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் சொல்லலாம். அந்த வகையிலேயே சோழருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவதற்கு இப்போ நான் சொல்ல போகிறது வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா சோழருடைய காலம் பொற்காலம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சோழருடைய அந்த பாதாள சுரங்கப்பாதை இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில். அங்கே தான் அந்த பாதாள சுரங்கப்பாதை இருக்குது. அந்த பாதாள சுரங்கப்பாதையால் என்ன பலன், அது எதனால் அந்த சுரங்கப்பாதையை சோழர்கள் அமைத்தார்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 55 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சிதம்பரம் நடராஜர் கோயில். இங்கு கொட்டும் மழைக்காலத்தில் அந்த மழை கொட்டும் மழையை அந்த மழை தண்ணீரை சேகரிக்க பயன்படுத்திய அந்த சுரங்கப்பாதை தான் நான் சொன்ன அந்த சோழருடைய பாதாள சுரங்கப்பாதை. அதாவது சமீப ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் முழுவதும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைந்து உள்ள வெள்ளக்காடாக ஆனது. அதே மாதிரி மற்ற கோயிலெலாம் காடானது. காரணம் என்னன்னா ஒரு சுற்றி உள்ள நீர்ப்பிடி இடங்களெல்லாம் ஆக்கிரமித்தது, இல்லை தூர்வாராமல் விட்டது. இதன் புலனாகத்தான் இந்த மாதிரி கோயில்கள்லாம் தண்ணி தேங்கியது, வெள்ளம் எடுப்பது, ஊருக்குள்ளே வெள்ளம் எடுப்பது, இதெல்லாம் காரணமே. சிதம்பரம் கோயிலை சுற்றி சோழர் காலத்தில் 9 நீர்நிலைகள், அதாவது குளம் வெட்டப்பட்டு இருந்தது. சோழர் காலத்தில் கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டது. இப்போ இந்த மாதிரி மழை காலம் மாதிரி அப்போ உள்ள மழை காலங்கள் கடுமையான மழையெல்லாம் இருந்திருக்கும், வெள்ள பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கும். இதனோட நலன் கருதி முதலாம் பராந்தக சோழருடைய காலத்தில் வெட்டப்பட்டது தான் வீராணம் ஏரி. சிதம்பரத்தில் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டதால் சிதம்பரத்துக்கு மேற்கே உள்ள அந்த வீராணம் என்ற பகுதியில் வீரநாராயண ஏரி முதலாம் பராந்தகனால் வெட்டப்பட்டது. அந்த ஏரி வெட்டிய பிறகுதான் சிதம்பரத்தில் வெள்ளம் எடுப்பது குறைந்தது. மக்கள் மழை காலங்கள்லையும் கோயிலுக்குள் வழிபாடு செய்தார்கள். இது அங்கே உள்ள கல்வெட்டுகள் மூலமாக நன்கு அறிய முடியும். இப்படி தான் 11ஆம் நூற்றாண்டு அநேகமாக முதலாம் ராஜராஜ சோழர், அதன் பிறகு முதலாம் ராஜேந்திர சோழர், அதன் பிறகு அவருடைய மகன்கள், இவங்க காலகட்டமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா விக்ரம சோழனுடைய காலமாக இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் சோழருடைய ஒரு தொழில்நுட்பம் நீர் மேலாண்மை, அதாவது கீழிருந்து மேலே தண்ணீர் சேமிக்கும் ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார்கள். அது சங்க காலத்தில் அந்த ஹரப்பா நாகரிகம், சிந்து வெளி சமவெளி நாகரிகத்திலலாம் இது பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம கல்வெட்டு ஆதாரபூர்வமாக சொல்ல போனால் சிதம்பரம் கோயிலில் உள்ள அந்த கல்வெட்டு ஆதாரபூர்வமாக நம்முடைய சோழர்கள் பயன்படுத்திய அந்த முறையை தான் இப்போ நான் சொல்கிறேன். சிதம்பரம் கோயிலுடைய வடக்கு பகுதி, அதாவது வடகிழக்கு பகுதியில் யானைக்கால் மண்டபம்னு ஒன்று இருக்கான். அந்த யானைக்கால் மண்டபத்துக்கிட்ட ஒரு நிலவரை, ஒரு வாய்க்காலுக்கு ஒரு நிலவரை மாதிரி ஒரு கிணறு போன்ற ஒரு அமைப்பு உள்ளது. இதன் மூலமாக இங்கு விழும் மழை தண்ணீர், கோயில்கள் மொத்த தண்ணீரும் இதன் வழியாக வாய்க்கால் போன்று சதுர வடிவில் ஒவ்வொரு பிட்டு சதுர வடிவு கொஞ்சம் தூரம் போன பிறகு இப்படி மொத்தம் 2250 மீட்டர்
66 அடி அகலம் 77 அடி ஆழம் கொண்ட அந்த சுரங்கப்பாதை அமைத்தார்கள். அதாவது அந்த யானைக்கால் மண்டபம் அந்த நிலவரையிலிருந்து மழை தண்ணீர் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்ல அளவோட ஆரம்பிக்கும். ஆனால் அது போக போக பிள்ளை காளி கோயில் சிவப்பிரிகை குளத்துக்கு அந்த குளத்துக்கு போகும்பொழுது 200 ஆழமாக அது தண்ணி சென்றடையும். அப்போ பார்த்துங்க, கீழிருந்து மேலே செல்கிறது அந்த அமைப்பு. அது போன்ற அமைப்போட தொழில்நுட்பத்தோட கட்டமைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் சோழர்கள். அதை உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிற அந்த விஷுவலில் அது பாதாளம் எங்கெங்கே இருக்கிறதுன்னு அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு கம்பியெல்லாம் போட்டு பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு முறை வெள்ளம் எடுத்தப்ப ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ந்து பார்த்து எங்கே இது இருக்குது பிரச்சனைன்னு சொல்லி இந்த பாதாளத்தை கண்டுபிடித்தார்கள். அப்போ தான் அந்த உலகுக்கு தெரிய வந்தது, சோழருடைய இந்த தொழில்நுட்பம் தெரிய வந்தது. கோயிலை சுற்றி சோழர் காலத்தில் 9 குளங்கள் இருந்திருக்கு. அது சரியாக துருவரப்படாமல் இருந்தனால தான் சிதம்பரம் கோயிலுக்குள்ள வெள்ளம் எடுத்தது காரணமாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம சோழன் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு முக்கிய அதிகாரி படை தளபதியான நரலோக வீரன் என்பவர் சிதம்பரத்தை ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றினார் அப்படிங்கிறது நம்ம கல்வெட்டு மூலமாக தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னா தெருவிளக்குகள் அமைத்தார், 88 நந்தவனங்கள் அமைத்தார் ஊரை சுற்றி. அப்பொழுதுதான் அந்த ஊருக்கு தில்லை என்று பேர் வைத்ததாக சொல்லப்படுது. இப்படி நம்ம சோழர்கள் மக்களுக்காக வாழ்ந்தார்கள். அதனால தான் சோழருடைய காலம் பொற்காலம். இந்த சோழருடைய நீர் மேலாண்மை, அதாவது கீழிருந்து தண்ணீர் மேலே செல்வது, கீழே அதாவது ஒரு அகலமான இடத்துல தண்ணீர் நிறையும். போகும் பாதை பார்த்தீங்கன்னா குறுகலாக போய் வளைந்து நெளிந்து பாம்பு போகுவது போன்று, அதாவது தண்ணீர் பனைமரம் ஏறும் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதை மையமாக வைத்து தான் இதை அமைச்சிருக்காங்க. பாம்பு போல வளைந்து செல்லும் பொழுது இதனோட அழுத்தம் ஏற 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 தண்ணீர் கீழிருந்து மேலே செல்ல ஆரம்பிக்கும். அப்போ ஏகப்பட்ட சென்டிமீட்டர் கணக்கு மழை பெய்யும் பொழுது இதனுடைய அழுத்தம் அதோட ஃபோர்ஸில் தண்ணீர்னு போய் அந்த 2 குளங்கள், அதாவது திருப்பாற்கடல்லையும் சிவப்பிரிகை குளத்துலையும் கலக்குது. அது இந்த தண்ணீர் கோயிலில் விழும் தண்ணீர்லாம் இந்த 2 குளங்களில் தான் சேமிக்கப்படுது. இப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் சோழர்கள் மக்களின் நலன் கருதி கோயிலை அமைத்தார்கள். கோயிலை அமைத்து அதாவது பண்டாரங்கள், அதாவது அங்கே எப்படியெல்லாம் கோயிலில் செயல்பட்டது, கோயிலுக்குள்ளே என்னென்ன செயல்பட்டது, வணிகம் இப்படிலாம் உங்களுக்கு தெரியும். அந்த கோயிலை சுற்றி தெருக்கள்லாம் அமைந்தது, அதன் குளங்கள்லாம் அமைத்தார்கள், ஏரி வாய்க்கால்லாம் அமைத்தார்கள். இதெல்லாம் மக்களோட நலன் கருதி அப்போ ஒரு பொற்காலமாக எல்லாம் ஒரு நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, நிலத்தையெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க. அதனால தான் அங்கங்கே இயற்கை பேரிடரால் வெள்ளம் பெருக்கு, வெள்ளம் சூழ்கிறது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சோழர்கள் செய்து, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அவர்கள் செய்து வச்சதை ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். யாரும் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க கிடக்குள்ள. அதனால தான் அங்கங்கே இவ்வளவு பாதிப்புகள் நடக்குது. இதுதான் சோழருடைய சுரங்கப்பாதையை நான் சொன்னது. இந்த சீக்கிரட்டு தான், இந்த சோழருடைய சுரங்கப்பாதையை தான் வரலாற்று ஆய்வாளர்களால் இதுதான் சிதம்பர ரகசியம் என்று பார்க்கப்படுது. மற்றவங்களும் சிதம்பர ரகசியம்னா என்னென்னமோ சொல்லுவாங்க, தங்கத்தாலானது அதாலானது அப்படிலாம். ஆனால் வரலாற்று ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிதம்பர ரகசியம். சோழருடைய இந்த நீர் மேலாண்மை கீழிருந்து மேலே தண்ணீரை கொண்டு சென்று சேமித்தது தான் சிதம்பர ரகசியம் என வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுது. அவ்வளோதான். இந்த வீடியோ எடுக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.